screen dane. Yes. Om Shri Gurubhyo Namaः Harihi Om Badram Karnebhih Shrunuyama Devaha Badram Pashyemakshabhiryajatraha Sthirairangai Sushtuvagham Sastanobhihi Yashema Devagitham Yadayuhu Swasti na Indro Vriddashravaha स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ नमस्ते टू ऑल இன்னைக்கு நம்ம முண்டக உபனிஷத்தில் 3rd சாப்டர் 2nd செக்ஷனில் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த முண்டக உபனிஷத்தில் 3வது அத்தியாயம் 2வது செக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாயைக்கான பாண்டேஜ்க்கான காரணம் என்ன, அதாவது நாம் ஒவ்வொருவரும் அஞ்ஞானத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன என்றும் அதிலிருந்து நாம் எப்படி நிவர்த்தி அடைய வேண்டும் என்பதை 5, 6, 7, 8, 9 ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதற்கு சாதகர்களுடைய நிலைமையிலிருந்து பார்த்தவர்கள் அதன் பலனை சொல்ல 3வது அத்தியாயம் 2வது செக்ஷனில் 5, 6, 7, 8 இந்த 4 மந்திரத்துலேயும் தெளிவாக சொல்கிறாங்க. 5, 6, 7, 8 இதில் 5வது மந்திரத்தில் நான் போன முறை பிரவேசிக்கணும், பாதியோடு நிறுத்திட்டேன். 5வது மந்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். 5வது மந்திரத்திலிருந்து ஞானியுடைய லட்சணம், அதாவது ஆத்ம ஞானி தேகாபிமானமற்ற அந்த சாதகன் எப்படி முக்தாத்மாவாக மாறுகின்றான் என்பதை கூற வந்த ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்தை பாருங்கள். சம்பிராப்யைன மிருஷயோ ஞானத்ருப்தாஹ கிருதாத்மனோ வீதராகாஹ பிரசாந்தாஹ தே சர்வகம் சர்வதः பிராப்ய தீரா யுக்தாத்மானஹ சர்வமேவாவிஷந்தி. சம்பிராப்யைவ மிருஷயன்னு இருக்கு. மிருஷயः ஞான திருப்தாத்மா கிருதாத்மனஹ வீதராகாக பிரசாந்தாக, நிறைய அடைமொழி அவங்களுக்கு. தே சர்வகதம் சர்வதः பிராப்ய தீரா யுக்தாத்மானஹ சர்வம் ஏவ ஆவிஷந்தி. அப்போ இந்த இடத்துல அந்த ஞான பக்குவம் அடைந்த அந்த சாதகனின் நிலைமையை கூற வருகின்றது இந்த ஸ்லோகம். இதில் முதல் ஜென்ரல் மீனிங் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா சங்கர பாஷ்யத்துக்கு பிரவேசிக்கலாம். இந்த ஆத்ம ஞானத்தை பெற்ற முனிவர்கள் அல்லது ஆத்ம தரிசிகள் அல்லது சாதகர்களாக இருந்தவர்கள் சித்த புருஷர்களாக மாறிவிடுகின்றார்கள். அப்படியாப்பட்டவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால், விருப்பு வெறுப்பு அற்றவர்களாகவும் அமைதியில் நிலை பெற்றவர்களாகவும் எப்பொழுதும் உள் உணர்வு இருக்கக்கூடிய விழிப்பு நிலையை பெற்று தியானத்திலேயே ஆழ்ந்தவர்களாகவும் எல்லா இடத்திலும் இறைவனை காணக்கூடியவர்களாகவும் நிலை பெற்று இருக்கின்றார்கள் என்று இந்த ஸ்லோகத்துடைய பொருள். இதோடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். சம்பிராப்ய ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் நேராகவே அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். சம்பிராப்ய அப்படின்னா நம்ம ஜென்ரலி என்ன சொல்லுவோம், பிராப்ய என்றால் அடைதல், சம்பிராப்ய என்றால் நன்கு அடைதல், அப்படி தானே நம்ம சொல்லிக்கிறோம். ரிஷயக ரிஷிகள் என்றால் முனிவர்கள். ஏன் அவர்களுக்கு ரிஷிகள் என்று பெயர்? ரிஷிவதி ரிஷ் கஷ்யதி, தன் இந்திரியங்களை உள்ளடக்கி ஆத்ம வெளியை வெளிக்கொணர்பவர்களுக்கு ரிஷிகள் என்று பெயர். இந்த ரிஷிகளானவர்கள் சம்பிராப்ய சம்யக் பிராப்ய, சங்கர பகவத்பாதால் அதுக்கு பாஷ்யத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு,
சம் அவகம்ய ஏனம் ஆத்மானம் having fully recognized, ஒரு விதமான ஐயமும் இன்றி தங்கு தடையற்று அறிந்து கொண்ட ஆத்ம ஞானிகள் அவர்கள் ஆத்ம ஞானியானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். சம்யக் பிராப்ய ரிஷயக வேதாந்தவந்தக ஆர் தர்ஷனவந்தகன்னு சொல்கிறார் சங்கர பகவத்பாதால். தர்ஷனவந்தகன்னா என்ன? தன்னுடைய மதத்தை, மதம்னா தமிழ் மதம் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் மதம் என்றால் தன்னுடைய ஃபிலாசபியை, அத்வைத ஃபிலாசபியை நன்கு புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள் என்று பொருள். அல்லது இங்கிலீஷில் சொல்லணும்னா சியர்ஸ். தர்ஷனவந்தக அனுபவித்தவர்கள். தர்ஷனம் என்றால் பார்ப்பது என்று அர்த்தம். இந்த இடத்துல தர்ஷனம்னா அந்த தர்ஷனம் அல்ல, சத்தர்ஷனம் என்று சொல்வார்கள். சத்தர்ஷனம் என்ன? சத்னா ஆறு தர்ஷனங்கள் நம்முடைய ஆஸ்திக மதத்தில் உள்ளது. என்னது? பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, நியாய, வைசேஷிக, சாங்கிய, யோகம். இந்த ஆறும் ஆஸ்திக தர்ஷனங்கள் என்று சொல்வார்கள். There is a book also on 6 systems of Indian philosophy. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. அதையும் என்ன படித்து பாருங்க. அதில் இந்த 6 தர்ஷனங்களை பற்றி விலாவரியாக எழுதியிருப்பாங்க. 6 systems of Indian philosophy. அதில் நீங்கள் ஈவன் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரீ புக்ஸ் ஆர் பிடிஎஃப்ஸ் ஆர் அவைலபிள். எனிவே, ஸோ இங்கே தர்ஷனம் என்றால் வேதாந்த தர்ஷனம், அதாவது உத்தர மீமாம்சா என்று அழைக்கப்படக்கூடிய வேதத்தின் அந்த பாகமான உபனிஷத் வாக்கியங்களை சங்கர பகவத்பாதாலின் பின்பற்றி அத்வைத வேதாந்தத்தை நன்கு அனுபவிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். அது அவ்வளவு சிம்பிளாக அவர் தர்ஷனவந்தகன் சொல்லிட்டார். ஞான திருப்தாக, திருப்தி என்றால் தமிழில் சொல்லுவோம்ல, திருப்தியாக சாப்பிட்டேலான்னு கேட்குறோம்ல, அதே தான். ஞான திருப்தா என்றால் இவர் ஞானத்தில் திருப்தி. நம்மெல்லாம் திருப்தனாக இருக்கிறோம் எதில்? சாப்பாட்டில். ஆனால் அவர்கள் என்னத்தில் இருக்காங்க? ஞானத்தில் திருப்தியாக இருக்கின்றார்கள். ஞானேன திருப்தாக ந பாக்யேன திருப்த சாதனேன அப்படின்றார் சங்கர பகவத்பாதர். யார் அதில் ஞான திருப்தாக என்றால் ஞானத்தில் திருப்தி அடைந்தவர்கள். அப்போ ஞானத்தில் திருப்தினா எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டு இருப்பாப்பா, அப்படி இல்லை. ஞானேன திருப்தாக ந பாக்ய திருப்தா சாதனேன, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு இதிலிருந்து பலன்களில் வெறுப்பற்றவர்களாகவும் தன்னுடைய நித்திய நிரந்தரமான ஆத்மஸ்வரூபத்திலேயே திளைத்திருப்பவர்களாகவும் இருப்பதால் அவர்களுக்கு ஞான திருப்தாத்மா என்று பெயர். நல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறதா இருந்தால் இப்படி வைக்கணும். ஞான திருப்தாத்மா, கிருதாத்மனக, வீதராக, இப்படிலாம் பேர் வைக்கணும். இன்னும் புல்லுன்னெலாம் பேர் வச்சுட்டு இருக்கா. ஸோ அடுத்த லைன் பாருங்க. அடுத்த வேர்டு கிருதாத்மனக. அற்புதமான வேர்டு கிருதாத்மனக. நம்ம சில சுவாமிங்களுக்கு கூட வைப்பாங்க சாக்ஷாத் கிருதானந்தா, கிருதாத்மனக, கிருதஜானந்தா அப்படின்லாம் பேர் வைப்பா. கிருதாத்மனக அப்படின்னா கிருதம் என்றால் எதை செய்ய வேண்டும், எதில் செய்ய வேண்டும். நம்ம வேலை செய்கிறோம், ஆனால் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் நாம் செய்யவில்லை, நம் ஆத்மாவினால் செய்கின்றோம் என்ற எண்ணம் எப்போதும் நிலை பெற்றிருப்பவர்களுக்கு கிருதாத்மனக என்று பெயர். கிருதம் ஆத்மானக யஸ்ய சக அப்படின்னு பிரிக்கலாம். இதுக்கு சங்கர பகவத்பாதால் பாஷ்யத்தில் எப்படி சொல்கிறாருன்னா, பரமாத்மஸ்வரூபேனைவ நிஷ்பன்னாத்மனக சந்தக அப்படின்றார். ஒன் ஹூ இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வித்தின் த சுப்ரீம் செல்ஃப், one who is always endowed with his supreme self is known as கிருதாத்மனக. யார் ஒருவர் தன்னுடைய ஆத்ம விஷயத்திலேயே, ஆத்மா அதை தான் சொல்லுவோம், போன முறை கூட சொன்னேன், உத்தரே ஆத்மனாத்மானம் நவாத்மானம் அவசாதையே பந்துராத்மா மனஸ்தஸ்ய ஏனாத்மைவ ஆத்மனா ஜிதக அப்படின்வாங்க. நம்முடைய ஆத்மாவிலேயே நிலை பெற்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நிலை பெற்ற ஆத்மாவை தானே உணர்ந்து நிற்பவர்கள். ரமண மகரிஷியுடைய லைஃப்பில் இருந்து நீங்கள் அந்த சொல்லணுன்னா, அருணாச்சல அக்ஷரமணி மாலையில் ரொம்ப அற்புதமான ஒரு லைனு,
தானே தானே தத்துவம் தானே அதை தானே காட்டுவாய் அருணாச்சலா அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீ என்னுள் தானே புகுந்து விட்டாய், அதை நீதான் காட்ட வேண்டும், நான் காட்ட முடியாது. ஏனெனில் நான் காட்ட வேண்டும், நான் தெரிய வேண்டும் என்று அறிய வேண்டும் என்று முயற்சித்தால் நான் அறிபவனாகின்றேன். ஆனால் இது அறியப்படும் வஸ்து அல்ல, நானே அது என்ற நிலையை உடைய தன்னிருப்பு நிலையை உடையது. அதனால் அதற்கு கிருதாத்மனக என்று பெயர். பரமாத்மஸ்வரூபேனைவ நிஷ்பன்னாத்மனக சந்தக கிருதமாத்மானக எஸ்ய சகன்னு நார்மலாக சான்ஸ்கிரிட்டில் பிரிப்போம். வீதராகா அடுத்த லைன் பாருங்க. ஞான திருப்தா பார்த்துட்டோம், கிருதாத்மனக பார்த்துட்டோம். கிருதாத்மனோன்னு இருக்கே சுவாமி, நீங்கள் எப்படி கிருதாத்மனகன்னு சொல்கிறீங்கன்னா அது சான்ஸ்கிரிட்னால பிரிச்சிருக்கும். வீதராகாக பகவத்சந்தில் சொல்கிறார், வீதக ராகாதி தோஷக, ஒன் ஹூ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த தோஷா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ராகம்னா காம்போதி, கல்யாணி, கபோதி, அது மாதிரி ராகம். கபோதிலும் கிடையாது, சும்மா சொன்னேன். காப்பி, மாயா, மாலோகவலி, கல்யாணி, சாவேரி, சுத்த சாவேரி, அப்படி ராகம்லாம் இருக்குல்ல, அந்த ராகம் கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் ராகம் என்றால் அட்டாச்மெண்ட். வீத ராகானா விகத ராக, ஒன் ஹூ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஹிஸ் அட்டாச்மெண்ட். அவங்களுக்கெல்லாம் கூட அட்டாச்மெண்ட் இருக்கானா இருக்குது. என்ன விதமான அட்டாச்மெண்ட்? பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அட்டாச்மெண்ட், தன்னுடைய பெயர் பதவி அட்டாச்மெண்ட், தன்னுடைய சொந்தக்காரர்கள் உற்றார் உறவினர்கள் என்னும் அட்டாச்மெண்ட், தன்னுடையது என்ற அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறமா தன்னுடைய ஆசிரமம் என்ற அட்டாச்மெண்ட். அதை தான் இதோட சொல்லும்போது சந்நியாச மந்திரத்தில் அவங்களுக்கு என்னென்னா 3 விதமான தலாக், சுவாமி பரமாத்தானந்த சுவாமிகள் சொல்லுவாங்க, 3 விதமான தலாக். ஒன்று புத்தேஷனா, இன்னொன்று வித்தேஷனா, மூணாவது லோகேஷனா. புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா. 4வது ஒன்று இருக்குது சரீரேஷனா, அஸ்தேஷனா, துவச்சேஷனா அப்படின்வாங்க. ஷரீரேஷனா இந்த உடம்பு என்னுடையது அப்படின்ற அபிமானமும் கிடையாது, இந்த உலகம் என்னுடையது என்ற அபிமானமும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பற்றுதலும் அவரிடம் விட்டு போவதால் அவருக்கு என்ன பெயர் என்றால் வீதராகா. சுவாமிகளுக்கு கூட பேர் வைப்பாங்க, சுவாமி வீதராகானந்தா. ஓகேங்களா? அப்போ வீதராகானந்தனா அவரிடம் ஒரு அயோட்டா, ஈவன் எ அயோட்டா ஆஃப் அட்டாச்மெண்ட் நாட் தேர். One who is not having a iota of attachment is known as வீதராகா. யார் ஒருவருக்கு லவலேஷம் கூட பற்றுதல் இல்லையோ அவருக்கு வீதராகா என்று சொல்வார்கள். பிரசாந்தாக, பியூட்டிஃபுல்லான வார்த்தை, பிரசாந்தக. அவர்கள் பார்ப்பதற்கே அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே உபேந்திரியக, அதாவது கம்போஸ்ட் வித் தேர் சென்சஸ், அப்படியே தேஜஸ்வியாக இருப்பா. இந்திரியங்களை தன்னிடத்தில் அடக்கி வைத்தவர்களாக இருப்பார்கள். பிரசாந்தாத்மா, இதே வேர்டு நம்ம வேற ஒரு இடத்துலையும் பார்த்துருக்கோம். பிரசாந்தாத்மா விகதபி பிரம்மச்சாரி விரதே ஸ்திரஹ. எங்கே படித்தோம்? பகவத்கீதையிலன்னு நீங்கள் சொல்லுவீர். ஏன்னா நீங்கள்லாம் கிருஷ்ணனுக்கே டவுட் வந்தால் சொல்கிறவா, நான் டவுட் பண்ணால் எப்படி நீங்கள் சொல்லுவீர்? பிரசாந்தாத்மா விகதபி பிரம்மச்சாரி விரதே ஸ்திரஹ மனசையேந்திர மாத்தவ்யம் அப்படின்னு அங்கே பகவத்கீதையிலையும் வருது. அங்கேயும் பிரசாந்தாத்மான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே முண்டகோபனிஷத்துலையும் சொல்கிறாங்க பிரசாந்தாத்மா, பிரசாந்தம் ஏனம் ஆத்மானம் யஸ்ய சக. உபேந்திரியாகனு அர்த்தம். வெல் கம்போஸ்ட் இன் ஹிஸ் சென்ஸ் அண்ட் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நோன் அஸ் பிரசாந்தாத்மா. யார் ஒருவர் தன்னுடைய இந்திரியங்களை நன்கு பக்குவப்படுத்தி தெளிந்தவர்களோ அவர்களுக்கு பிரசாந்தாத்மா என்று பெயர். அவர்கள், அடுத்த லைனுக்கு வந்துவிட்டேன். இப்போ நம்ம மேலே பார்த்தது சம்யக்கு ரிஷயக, ஞான திருப்தாக முதல் அப்ஜெக்டிவ், கிருதாத்மனக 2வது அப்ஜெக்டிவ், வீதராகாக 3வது அப்ஜெக்டிவ், பிரசாந்தாத்மா 4வது அப்ஜெக்டிவ். அவர்கள் ஏவம் பூதாக சர்வகம் அப்படின்னா சர்வவியாபினக, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, எல்லாம் இருக்கக்கூடிய. இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆல் பர்வேசிவ்னஸ் சொல்கிறீங்கள,
அந்த பிரம்மனுக்கு ஆல் பர்வேசிவ்னஸ் இருக்குது. சர்வகதக, இப்போ சர்வகதம் சர்வதகன்னு இருக்குது. இது புனருக்தி தோஷத்தை உருவாக்கும். அப்போ பாஷ்யக்காரர் இதுக்கு ஒரு மீனிங் சொல்லணும், இதுக்கு ஒரு மீனிங் சொல்லணும். புனருக்தி வராது, அதாவது திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது வேதம். அப்போ சர்வகதம் சர்வத்தக அப்படின்றதுக்கு சர்வகதம் சர்வகம் அப்படின்றதுக்கு சர்வ வியாபினம்னு போட்டுட்டு சர்வத்தகன்றதுக்கு சர்வத்திர அப்படின்னு மாற்றிட்டார். ஆல் பர்வேசிவ் ஒன், ஹி இஸ் எவ்ரிவேர். பிராப்ய, பிராப்யனா என்ன? அடைந்து. பிராப்தம், ஆப்ய, பிராப்ய எல்லாம் ஒன்றே சம்ஸ்கிருதத்தில். எல்லாம்னா அடைதல், எல்லாம் அடைதல். எதை அடைகின்றான்? அதற்கு சங்கர பகவத்பாதால் சொல்றாரு, நோபாதி பரிச்சின்னேன ஏகதேசேன ஹேவிங் ரியலைஸ்ட், எல்லாம் அறிந்து கொண்டு, எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்து, எதை தெரிய வேண்டுமோ அதை தெரிந்து, எதை புரிய வேண்டுமோ அதை புரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பிராப்ய தீராக அப்படின்னு பேர். தீரா அடுத்த பதம் இங்கே மூலத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தீரா அப்படின்னு இருக்கும். தீ அப்படின்னா என்ன? புத்தி. புத்தியில் பிரகாசிக்கக்கூடியது. அப்போ புத்தியோடைய லட்சணம் என்ன? வேதாந்த ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாருமே சொல்லுவாங்க, மனசு என்றால் என்ன? சஞ்சலம், விகல்பம், ஆத்மக, மனக அப்படின்னு தத்துவபோதம், ஆத்மபோதம், விவேக சூடாமணி 3 இடத்துலையும் வேதாந்த சாரத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. புத்திக்கு என்ன அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது? தத்துவபோதத்தில் இல்லை ஆத்மபோதத்தில்? புத்தி என்றால் நிச்சயாத்மகம் என்று சொல்வார்கள். அப்போ சங்கர பகவத்பாதால் அதை அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு. அத்தியந்த விவேகினக, அத்தியந்த விவேகினக அப்படின்னா எப்பொழுதும் விசாரம் செய்து கொண்டிருப்பவர்கள். இது நல்லதா, இது கெட்டதா, இது ஆத்ம தரிசனத்திற்கு உதவும், இது ஆத்ம தரிசனத்திற்கு உதவாது, இது நம் முக்திக்கு ஏதுவாக இருக்கும், இது புக்திக்கு பந்தமாக மாறிவிடும் என்று எப்போதும் விசாரணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புத்தியை உடையவர்கள், அதாவது ஆத்மவந்தக விவேகினக. அத்தியந்த விவேகினகனா எப்போதும் one who is always discriminating with the good and bad is known as the intellect அப்படின்னுவாங்க. அதையே இவர் இங்கே தீராக யுக்தாத்மனக, யுக்தாத்மா பியூட்டிஃபுல்லான வார்த்தை. யுக்தாத்மானந்தா அப்படின்னே பேர் வைக்கலாம். குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறத போது கூட யுக்தாத்மானக அப்படின்னு பேர் வைக்கலாம். யுக்தாத்மானக என்றால் யுக்தம் ஆத்மானம் யஸ்ய சஹ யுக்தாத்மனக அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் விபக்தி மீன்ஸ் பிரித்து பார்க்கறதா இருந்தால். ஆனால் சங்கர பகவத்பாதால் என்ன பண்ணுறாரு? யுக்தாத்மனகக்கு நித்திய சமாஹித ஸ்வபாவாக, ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இம்மர்ஸ்ட் இன் இஸ் டீப் கான்டம்ப்ளேஷன். இதை சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரவங்க. இப்போ இதுக்கு ஏன் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொன்றா சம்ஸ்கிருதத்தையும் சொல்லி அதுக்கு சங்கர பகவத்பாதாலையும் சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில் போய் பார்த்தேன்னா பெரிய பெரிய மகாத்மாக்கள், ஸ்ருங்கேரி மகாபீட்டாதிபதிகள், அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள், நரசிம்ம பாரதி சுவாமிகள், சந்திரசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள், அதே மாதிரி இப்போ இருக்கிற சுவாமிகள் விதுஷேகர சுவாமிகள், அதே மாதிரி இங்கே காஞ்சி மடத்தில் போய் பார்த்தேன்னா இந்த ஜீவன் முக்தராக வாழ்ந்து இருந்த நமக்கு சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த இங்கே சொல்லியிருக்கோம்ல இந்த ஆத்ம லட்சணத்துக்கு அப்படியே வருவாங்க. பாருங்கள், ஞான திருப்தாக எப்போதும் ஞானத்திலேயே இருந்தவர் சந்திரசேகர சுவாமிகள் மகாபெரிவா. கிருதாத்மானக எப்போதும் ஆத்மாவிலேயே இருந்தவர். வீதராக ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, ஒரு அவர்ஷன் இல்லை. பிரசாந்த் ஆத்மனக முகத்தில் எப்போதும் தெளிவும் புஞ்சிரிப்போடும் இருக்கக்கூடியவர். ஸ்தே சர்வகதக சர்வத்திரக எல்லா இடத்திலும் இறைவனையும் பிரம்மத்தையும் மட்டுமே கண்டவர்கள். தீராகா சொல்லவே தேவையில்லை, நம்மெல்லாம் யார் அவரை பற்றி பேசுறதுக்கு. தீராகா புத்திமானாக இருந்தவர். யுக்தாத்மானக, யுக்தாத்மானக என்றால் என்ன? நித்தியம் சமாஹித ஸ்வபாவக எப்போதும் சமாதி அவஸ்தையிலேயே இருப்பவர், அந்தர்முக்கியாக இருந்தவர். காஞ்சி மகாபெரிவா, ஸ்ருங்கேரி மகாபெரிவா, இப்போ இருக்கிற பாரதி தீர்த்த மகாசுவாமிகள்,
நிறைய சுவாமிகள் இருக்காங்க அது மாதிரி. அப்போ சுவாமி ஒன்லி சன்னியாசி தான் அடைய முடியுமான்னு கேட்க வேண்டாம். ஈவன் சம்சார பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட, ஆன்லைன் சேவார்த்திகளாக இருக்கக்கூடிய நீங்கள் கூட அதே பிரம்மபதத்தை அடைய முடியும், பிரம்மனிஷ்டனாகவும் சாதகனாகவும் இருந்தால். நம்ம ஒரு சித்த புருஷனாக மாற வேண்டும் என்பது எண்ணம். ஆனால் அதை நாம் மற்றவர்களிடத்தில் தம்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யுக்தாத்மனக நித்திய சமாஹிதக, சமாஹிதம் சமாஹிதானந்தான்னு பேர் இருக்குது. சமாஹிதம் என்றால் பேலன்ஸ்ட், ஈக்குவலிபிரியம் சொல்லுவாங்க. எப்போதும் ஒரே இது, சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஒரே நிலையில் இருப்பது. இதுக்கு பகவத்கீதையிலேயே பிரமாணம் இருக்குது. எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். சமதுக்கே சுகே கிருத்வா லாபா லாபு ஜயா ஜயவ். ஓகேங்களா? பிரசாந்தாத்மா விகதபிஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திரக, அங்கே ஒன்று இருக்குது. இன்னொன்று சமத்துவம் யோக உச்சத்தேன்னு பகவானே கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். ஸோ பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை முழுக்க சொன்னது என்னன்னா, பி பேலன்ஸ், பி ஈக்குவலிபிரியம், பி பேலன்ஸ் அப்படின்னு இருப்பார். அதையே தான் இந்த இடத்துலையும் ஒரு ஞானியானவன் எப்படி இருப்பான் என்றாலும், யுக்தாத்மனக சமாஹித சித்தாக, ஸ்வபாவமாக. நம்மளாம் எப்படி பண்ணுறோம், பிரயத்தனை பண்ணுறோம். நம்ம வெளியே காமிக்கிறதுக்காகவும், வெளியே நம்ம இருக்கணும்னு, அப்படி இருக்கணும்னு, ஒரு கஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அப்படியே அடக்கி ஒடுக்கி தான் இருப்பது போல் காட்டிக்கொள்கிறோம். அவர்களுக்கு ஸ்வபாவமாகவே இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய தன்மையாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு நித்திய சமாஹிதக. நம்ம எப்படி இருக்கோம், நித்திய சம்சாரினாக இருக்கும். அவங்க நித்திய சமாஹிதனாக இருக்கின்றார்கள். சர்வமேவம் யஸ்மாத், இன் ஆல். இது இப்போ நான் சொன்னனே, இந்த பேருங்கள்லாம் ஞான திருப்தாத்மா, கிருதாத்மனக, வீதராக, மிருஷயக, பிரசாந்தாத்மக, சர்வகதக, தீராக, யுக்தாத்மானகன்னுமே. இது எப்போ சுவாமி, ஒரு காலத்தில் இருக்கும். எப்போ பூஜை செய்யும் போது இருக்கும், இல்லை கிளாஸ் ஆன்லைனில் இருக்கும்போது இருக்கும். அடுத்த நேரம்லாம், மீதி நேரம்லாம் ஹிரண்யாக்ஷகன், இரண்யகசிப்பு, ராவணன், கும்பகர்ணன் மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லா நேரத்திலும் சர்வம் ஏவ ஆவிஷந்தி, எல்லா காலத்திலும் பிரவிஷந்தி. ஆவிஷந்தி என்றால் சம்ஸ்கிருதத்தில் பிரவிஷந்தி என்று பொருள். They will be entering into such a realm in all the time. They will be at the same perspective in the following things as கிருதாத்மனக, ஞானதிருப்தாக, வீதராக, பிரசாந்தாத்மாக, மிருஷயக அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு எப்படி அன்வயம் எடுக்கணும்? தே ரிஷயக சர்வகாலேபி ஞானதிருப்தாக கிருதாத்மனः பவந்தி, ஞானதிருப்தாக பவந்தி, வீதராக பவந்தி, பிரசாந்தாத்மா பவந்தி, சர்வகதம் சர்வம் பிரம்மம் ஏவ ஆவிஷந்தி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இன்னொரு முறை நான் என்ன தமிழில் சொல்கிறேன். யார் ஒருவர் எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும் ஞானத்தையே மையமாக கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ஞான திருப்தாக என்று பெயர். பாக்கிய விஷயத்திலிருந்து, வெளி விஷயத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் ஆந்தர விஷயமான ஆத்ம விஷயத்திலேயே எப்போதும் நிலைத்திருப்பவர்கள். வீதராக, எந்தவிதமான பற்றுதலும் அற்றவர்களாக இருக்கின்றார்கள். பிரசாந்தாக, இந்திரியங்களை நிகிரகம் செய்து கொண்டிருப்பவர்கள். தே, எல்லா அவர்களும், அவர்கள் எல்லா காலத்திலும் சர்வத்திர. தீராக, அத்தியந்த விவேகினக, விவேக ஞானத்தோடு இருப்பவர்கள். யுக்தாத்மானக, நித்திய சமாஹித ஸ்வபாவதாக. சர்வமேவம் யஸ்மாத் ஆவிஷந்தி பிரவிஷந்தி இத்யர்த்தः. அவித்யா சர்வம் காரணம், உபாதி பரிச்சேதம் ஜகிதி என்று வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஆத்மபாவத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஆத்ம திருப்தியாக இருக்கக்கூடிய அந்த ஞானிகள், அந்த சாதகர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எடுத்து சொல்கின்றது. ரிஷிகள் அந்த பிரம்மனை
அடைந்து ஞானத்தினால் திருப்தி அடைந்தவர்களாகவும் தன்னை நிலைப்படுத்தியவர்களாகவும் ஆசையிலிருந்து விடுபட்டவர்களாகவும் மன அமைதியை அடைந்தவர்களாகவும் ஆகின்றார்கள். அந்த சுயக்கட்டுப்பாட்டுடைய தீரர்கள், புத்திமான், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரபிரம்மனை முழுமையாக அடைந்து அனைவரையும் அனைத்திலும் அவர்களே வியாபிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகத்துடைய பாஷ்யத்தில் சங்கர பகவத்பாதால் ஒரு முக்கியமான ஒரு லைனை சொல்கிறார். அந்த பாஷ்யம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாஷ்யம் கையில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல சொல்லும்போது கடைசி லைனில் ஒன்று சொல்கிறாரு, எப்படி இந்த ஞானிகளால் மட்டுமே ஆத்ம தவிர வேறு ஒன்றையும் பார்க்க முடியவில்லை, தேகாபிமானமே, தேகம் இருக்கின்றது, உடம்பு இருக்கின்றது, அந்த உடம்பின் மீது கொஞ்சம் கூட பற்றில்லாமல் எப்படி இருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஒரு லைன் சொல்கிறார். கீழே பாஷ்யத்தில் கடைசி லைனில் போய் பாருங்க. பின்னே கடே கடாகாஷாதி அவித்யாகிருத உபாதி பரிச்சேதம் ஜகதி அப்படின்றார். அதாவது ஒரு பானை உடைந்த பிறகு அந்த பானையின் மேல் நமக்கு பற்றில்லை, ஆனால் அந்த பானை உடைந்து விட்டது என்ற எண்ணம் மட்டும் உள்ளது. அப்போ பானைன்ற நேமம் மட்டும் இருக்குல்ல, பானை உடஞ்சிருத்து, பானை எதுக்கும் யூஸ் ஆகாது. ஆனால் அந்த பானை உடஞ்சாலும் அந்த பானை அப்படின்ற சப்தம் அதுக்குள்ளே ஒழிஞ்சுன்னு இருக்கு பாருங்க. அதுபோல இந்த ஆத்ம ஞானியானவன் தன்னுடைய தேகத்தை துறந்தாலும் இந்த தேகத்தில் உள்ள ஆத்மாவிலேயே உறைந்திருக்கின்றான் அப்படின்றார். இன்னும் கூட சுலபமாக சொல்லணும்னா ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்லுவார். 10 பானையை வச்சுட்டு முதல் பானை உடையும் போது 2வது பானை சொல்லிச்சான் முதல் பானை உடைஞ்சிருத்து அப்படின்னு. அப்போ 2வது பானை உடையும் போது 3வது பானை சொல்லிச்சான் 2வது பானை உடைஞ்சிருத்து அப்படின்னு. 10வது பானை உடையும் போது எந்த பானை சொல்லும் நீ உடஞ்சுட்டன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுதான் ஞானியுடைய லட்சணம். திரும்ப சொல்கிறேன், 10 பானையை வச்சுக்கோங்க. அதில் சும்மா நான் 10ன்றது ஒரு எண்ணிக்கை, உடனே 10 தான் இதெல்லாம் கிடையாது. 10 நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்களை சேர்ந்து 10. இந்த 10 பானைகளும் நம்மில் உடைகின்றது. உடையும் போது கண், மூக்கு, வாய் போன்றவையெல்லாம் மனத்திற்கு செல்கின்றது. மனம் புத்தியில் லகிக்கின்றது, புத்தி சித்தத்தில் ஒடுங்குகின்றது, சித்தம் அந்தக்கரணத்தில் ஒதுங்குகின்றது, அந்தக்கரணம் ஆத்மாவில் ஒடுங்கும் பொழுது அது தன்னை இழந்து விடுகின்றது. அந்த தான் என்னும் நினைவை இழந்து வாழ்பவனே ஆத்மவந்தக, ஆத்ம திருப்தக, வீதராக, பிரசாந்தாத்மாக, யுக்தாத்மானக, ஞான திருப்தாக என்று அழைக்கப்படுகின்றார்கள். இங்கே புரியுறதுன்னு நினைக்கிறேன். இல்லை சுவாமி, இதுக்கு மேலே சொன்னால் நான் பாஷ்யத்துக்கே போயிடுவேன் அப்புறமா. ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற ஸ்லோகம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த முக்தாத்மா இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தார்ல, அந்த முக்தாத்மா, அந்த சாதகன் எப்படி இருப்பான், யார் சுவாமி அவன், எனக்கு இன்னும் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னா, அவன் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தான் என்பதைத்தான் முக்கியமான ஸ்லோகம். வேதத்தில் எங்களுக்கெல்லாம் எங்கள் பக்கம் பேசுறதுக்குன்னு ஒரு ஸ்லோகத்தை பகவான் வச்சுருக்காருன்னா இந்த வேத மாதாவே அந்த ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் சந்நியாசிகளுக்கான சந்நியாச மந்திரமாக இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை வேதமே இந்த முண்டகோபனிஷத் தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த ஸ்லோகம்தான் 6வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகாயதய சுத்த சத்வாஹ தே பிரம்மலோகே து பராந்தகாலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே என்னும் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சன்னியாசிங்க, இப்போ நீங்கள் எல்லாம் கிரகஸ்தானங்கள்லாம் ஏதாவது ஒரு கோவில் குளம்னு போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகும்போது, குளத்துக்கு போக மாட்டீங்க, கோவிலுக்கு போவேன். அப்படி கோவிலுக்கெல்லாம் போகும்போது அங்கே இருக்கிற மாமா, அதாவது அர்ச்சக சுவாமிகள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன, குழந்தைங்க பேர்லேயோ இல்லை பெரியவங்க பேர்லேயோ நல்லது கெட்டது நடக்கும்போது ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனை சுவாமிக்கு செய்துவிட்டு தன்னுடைய நட்சத்திரத்தையும் குலம் கோத்திரத்தையும் சொல்லிவிட்டு, எனக்கு இந்த கோத்திரத்தில் வந்த எங்களுடைய வம்சத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும்
நல்லது நடக்க வேண்டும். எப்படியாப்பட்ட நல்லது நடக்க வேண்டும்? நல்ல செல்வம் வர வேண்டும், குழந்தை பெற வேண்டும், நிலத்தை அடைய வேண்டும், நல்ல புகழும் பெயரும் அடைய வேண்டும், கீர்த்திமானாகவும் யசஸ்வியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சகாமத்தோடு செய்யக்கூடிய அந்த அர்ச்சனைகளுக்கு அந்த அர்ச்சனை புரோகிதர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் தானியம் தனம் பசும் பகுபத்ரலாபம் ஆயுசந்தானம் சததமக்ஷரம் தீர்க்கமாயுகு என்று சொல்லுவார்கள். இது எல்லாருக்கும், பிரம்மச்சாரிக்கு கூட சொல்லுவாங்க, கிரகஸ்தனுக்கு சொல்லுவாங்க, வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம். ஆனால் சன்னியாசிகளுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கூட கேட்டு பாருங்க, நிறைய பேருக்கு தெரியாது. சன்னியாசிகளுக்கு இப்போ தானமும் இல்லை, தானியமும் இல்லை, குலமும் இல்லை, கோத்திரமும் இல்லை, மகளிரும் இல்லை, உற்றவர்களும் இல்லை, பெற்றவர்களும் இல்லை. அப்போ அவர்களுக்கு என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றால், அங்கே வேதம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மந்திரமானது என்னவென்றால் இந்த மந்திரம், வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகா யதய சுத்த சத்வாகா தே பிரம்மலோகேதோ பராந்த காலே பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே என்னும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஓகேங்களா? அப்போ இந்த மந்திரத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன என்பது இங்கேயே நமக்கு தெரிகின்றது. ஒரு ஞானியானவனும் சந்நியாசிக்கும் எந்த விதமான மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதற்கு இதுவே ஒரு இதனுடைய பதச்சேதத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தக சுஷ்டும் ஞானம் யஸ்ய சக நிச்சய ஞானியன அப்படின்னு அர்த்தம். அப்போ நன்கு புரிந்து கொண்ட ஞானத்தை கொண்டு என்று பொருள். அடுத்து சந்நியாச யோகாகா, சந்நியாசம் அப்படின்னா என்னென்னு நான் பின்னாடி சொல்ல போகிறேன். சந்நியாச யோகாகா யதய சுத்த சத்வாகா, ஓகேங்களா? அவர்களுக்கு சுத்த சத்துவம் நிறைந்திருக்கின்றது. சுத்த சத்துவம் என்றால் என்னென்னது திரும்பவும் சொல்கிறேன், நான் பின்னாடி விலாவரியாக பார்க்கலாம். தே பிரம்மலோகேஷு, அவர்கள் எங்கே செல்கின்றார்கள் என்றால் பிரம்மலோகேஷு. இப்போ இந்த பிரம்மலோகம் என்று இந்த இடத்துல இருக்குது. அப்போ சுவாமி அவங்க இறந்தாங்கன்னா எல்லா சன்னியாசிகளும் பிரம்மலோகத்திற்கு போவார்கள், நாங்களும் நல்ல இதெல்லாம் பண்ணால் பிரம்மலோகத்துக்கு தானே போகிறோன்னு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். இப்பயே நான் சொல்லி வச்சுடுறேன். இட் மே கிரியேட் எ கன்ஃபியூஷன் தட் no, they will also go to Brahmaloka. Here the Brahmaloka is not that Brahmaloka which you are referring as the mundane loka in our day-to-day life. அதுக்கு தான் பக்கத்தில் அடுத்த ஸ்லோகமும் பார்க்கணும். பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே. இந்த பதத்தை பார்த்தீங்கன்னா தான் இந்த பிரம்மம் அப்படின்றது. இந்த இடத்துல பிரம்மலோகம்னா சதுர்முக பிரம்மன் லோகம் இல்லை, பிரம்மம் ஆத்மா என்னும் ஆத்மலோகத்தை அடைகிறார்கள். அப்போ ஆத்மாக்குன்னு ஒரு லோகம் இருக்கானா, ஆத்மா இல்லாத லோகம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ ஆத்மாவுக்கு எங்கே லோகம் உள்ளது என்று சொல்வோம். அப்போ ஆத்மாவிற்கு அனைத்து இடத்திலும் இருப்பதால் தான் அதற்கு ஆத்மா என்றே பெயர். அப்போ இந்த பிரம்மம் பிருகத்வாத் பிரம்மணத்வாத் பிரம்மசப்தம் இது உச்சதே எதி சர்வம் வியாபகத்வாத் பிரம்மம் தத் பிரம்மலோகேஷு அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான பாஷ்யத்தையும் சேர்த்து நாம் அனுபவிப்போம். ஞானினாம் ந கதிபூர்வகாக பிரம்ம பிராப்திகி, இந்த ஞானிகள் எந்த விதமான கதியும் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன கதி என்றால் பிரம்மகதி அடைகின்றார்கள். பிரம்ம கமனத்ருத்வாத் பிரம்மகதி, அவர்கள் பிரம்மத்தை நோக்கி செல்வதால் அவர்களுக்கு பிரம்ம கமனம் என்று என்று இருக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு லைனாக எடுங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன? வேதாந்த விஜானம். எதனால் அவர்களுக்கு இப்படி இருக்கின்றது? வேதாந்த விஜானம் பரமாத்மா விஜ்ஞேயம். They are supreme intellect and they are actually having a very sharp brain. ஏன் very sharp brain அப்படின்றத நம்ம போன ஸ்லோகத்திலே பார்த்துட்டோம். போன ஸ்லோகத்தில் என்னத்தை பார்த்தோம் சுவாமி? இப்போ தானே பார்த்தீங்க. சர்வகதனாக இருக்கின்றான், தீமானாக இருக்கின்றான், யுக்தாத்மனாக இருக்கின்றான், பிரசாந்தானாக இருக்கின்றான், வீதராகவனாக இருக்கின்றான், கிருதாத்மனாக இருக்கின்றான், ஞான திருப்தாவாக இருக்கின்றான், வேதாங்களை எல்லாம் நன்கு பயின்றவனாக இருக்கின்றான். அதனால் வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்த,
வேதாந்தம் 4 வேதம், 6 அங்கம், அதன் 6 தர்ஷனங்கள், 2 இதிகாசம், 18 புராணங்கள் அனைத்தையும் அதன் அறுதி இறுதி உண்மையை நன்கு புடம்போட்டவனாக, விஞ்ஞானம் என்றால் இங்கே நாட் சயின்டிஃபிக்கு, இந்த இடத்துல விஞ்ஞானம் என்றால் பரமாத்ம விக்னேயம் என்று பொருள். சங்கரா பகவத் பாதால் சொல்றார், அந்த வேதாந்த தத்துவங்களை நன்கு கிரகித்து ஆலோசித்து என்று பொருள். ஆலோசித்து சுனிச்சிதார்த்தக, சுநிச்சிதார்த்தக, accepted and critically analyzed and having established in his philosophy, he is known as சுனிச்சிதார்த்தக. அதனால்தான் சங்கர மதமாகட்டும், ராமானுஜ சம்பிரதாயமாகட்டும், அல்லது மத்வாச்சாரிய சம்பிரதாயமாகட்டும், அல்லது எனி சனாதன தர்மத்தின் சம்பிரதாயமானாலும் அவர்களுடைய சந்நியாச மந்திரம் இதே தான். வேறு அதெல்லாம் மாற்றலாம் முடியாது. இதுக்காகலாம் எல்லாருக்கும் இதே சந்நியாச மந்திரம் தான். வேதாந்தங்களை நன்கு புடம் போட்டு அதன் அறுதி இறுதி நிலையை உண்மையை நன்கு ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து தெளிந்தவர்கள் என்று பொருள். வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா. எப்படி இருக்கின்றார்கள் அவர்கள்? சந்நியாச யோகாக சம்யக் ஞானம் சந்நியாசக சர்வகர்ம பரித்யாக லக்ஷண யோகாது கேவலம் பிரம்மனிஷ்டாக இது அப்படின்னு சங்கர பகவத்பாதால் போடுறார். அப்போ ஒரு சந்நியாசியோடைய லட்சணம், ஒரு கிரகஸ்தன் சந்நியாசியாக ஆக வேண்டுமென்றால் அவன் செய்ய வேண்டிய சாதனையும் இங்கே சூச்சகமாக சொல்லப்படுகிறது. சுவாமி பிரம்மானந்த மகராஜ் ராமகிருஷ்ணா மடத்துடைய முதல் பிரசிடெண்ட், அவர் சொல்லும்போது சொல்லுவார், சந்நியாசம் என்பது நாம் சாதகர்களாக மாறுவதற்கான முதல் படி என்று சொல்வார்கள். இன் இஸ் இட்டர்னல் கம்பேனியன் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சந்நியாசம்னா ஒரு பெரிய இதுவே, நம்ம ஒரு டம்பம் வெளியே வச்சுட்டு காஷாயம் பட்டை ருத்ராட்ச மாலை பெருசாக அதெல்லாம் வெளியே போட்டுக்கணும், அது வேறு விஷயம். உலக மக்களுக்கெல்லாம் தெரியணும் நான் ஒரு சன்னியாசி அப்படின்னு. இல்லைன்னா அவங்களையும் கூப்பிடுவாங்க, கல்யாணத்துக்கு வாங்கோ, இதுக்கு வாங்கோ, நல்ல கதிக்கு வாங்கோ, இந்த கதிக்கு வாங்கோன்னு சொல்லி நம்மளெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கல்ல, அப்படி வெளியெல்லாம் நீங்கள் வர முடியாது, நாங்கள் இதுக்கெல்லாம் வரக்கூடாது, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வாழறவங்க சன்னியாசிகள். அது வெளிய விஷயத்துக்காக இப்போ நம்ம காட்ட வேண்டியதாக இருக்குது. இல்லைனா ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னா யூ வில் நாட் பி ஐடென்டிஃபைடு இன் த சொசைட்டி அப்படின்வாங்க. நாம் வெளி உலகத்திற்கும் இந்த சமுதாயத்திலும் வாழும்போது சில ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இஸ் எசென்ஷியல் அப்படின்றாங்க. ஏன் ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வரீங்கன்னா ஒரு கார்டு கொடுக்குறாங்க, அவங்களுடைய சிட்டிசன்ஷிப். நாம் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வேறு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் ஒரு ஆதார் கார்டுன்னு ஒன்று வச்சுட்டுருக்காங்க. இந்தியா முழுக்க ஓட்டர்ஸ் ஐடின்னு ஒன்று வச்சுட்டுருக்கோம், சிட்டிசன்ஷிப்னு வச்சுட்டுருக்கோம். அடியே நேபாளத்துக்கு போகும்போது கேட்டான், அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆதார் கார்டெல்லாம் தேவையே கிடையாது. தே ஆஸ்க் ஒன்லி யுவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கா அப்படின்னா, உடனே அதை காமிச்சோன்னு ஒத்துண்டான். அப்போ ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு செல்லும் போதே நமக்கு ஒரு சின்னங்கள், குறிகள் எல்லாம் தேவை. அதே போல் ஒரு சமுதாயத்தில் வாழும் பொழுதும் அவர்களுக்கு அந்த குறிகள் சின்னங்கள் தேவை. அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் வெஸ்ட் கண்ட்ரிக்கும் ஈஸ்ட் கண்ட்ரிக்கும் எல்லா தேசத்திலும் பாரத தேசத்தை முழுதும் பரிவிராஜகனாக இருக்கும்போது சுற்றிய காலத்திலும் மேற்கத்திய நாடுகளுக்கு செல்லும் பொழுதும் அவர் அந்த காஷாய வஸ்திரத்தையும் ஒரு சந்நியாசிக்கான லட்சணத்தையும் அங்கங்கே அதோடையே சென்றார். சில பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன இவர் பார்க்குறதுக்கு ஒரு ஃபக்கீர் மாதிரி இருக்கார், பிச்சைக்கார மாதிரி இருக்கார், கையில் வேற ஒரு குச்செல்லாம் வச்சுட்டு இவரெல்லாம் போய் பேசுவாரான்னு. ஆங்கிலத்தில் அத்தனை புலமையோடு பேசினார். ஆனால் வெளியில் அவர் எதையும் காட்டவில்லை. வெளியில் தான் ஒரு துறவியாகவே இருந்தார். உள்ளும் துறவிதான், வெளியும் துறவிதான். ஏன் அப்படி இருக்க வேண்டும்னு சில பேர் கேட்கும்போது, அப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் உள்ளது, அதனால் அவர் அப்படியே இருந்தார். சந்நியாச யோகா யதய சுத்த சத்வாகா. இதற்கு
ஆனந்தகிரி என்பவர் இதற்கு ரொம்ப அழகாக ஒரு டீக்கா எழுதியிருக்கார். நீங்கள் பாஷ்யத்தில் போய் பார்த்தீங்கன்னாலும் அலிங்காதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அலிங்கம் என்றால் வெளிக்குறியீடுகள் இருக்க வேண்டும் என்பது உண்மை. அது சமுதாயத்திற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானே சொன்னேன். வெளியில் நம்ம சமுதாயத்தில் இருக்கும்போது இவன் பிரம்மச்சாரி என்றால் குடுமி வைத்திருக்க வேண்டும், தன்னுடைய அவன் ஸ்மார்த்தனா ஸ்ரௌத்தனா என்பதை காட்டுவதற்காகவும் யக்ஞோபவித்திரம் தாரணம் செய்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவசியம். அதே போல ஒரு கிரகஸ்தான் என்றால் அவர்கள் தன்னுடைய யக்ஞோபவித்திரத்தில் 3 முடிச்சுக்களோடு கூடி பஞ்சகச்சமிட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். எஸ்பெஷலி இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கோவிலுக்கு போகும்போது இந்து தர்மத்தின் பிரகாரம் நாம் செய்ய வேண்டும். அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னதுக்காக செய்யக்கூடாது. திருப்பதிக்கு போனால் மட்டும்தான் நம்ம வேட்டி கட்டின்னு போகணும், திருவேண்டரம் பத்மநாப சுவாமியை பார்க்கறதுக்கு மட்டும்தான், இல்லைன்னா உள்ளார சேர்க்க மாட்டலான்னதுக்காக பேண்ட்டை போட்டுக்கிட்டு பேண்ட்டு மேலே ஒரு தோத்தியை சுற்றிக்கிட்டு போகிறான் பாருங்க, இஸ் அ ஹிப்போக்ரட். ஏன்னா he want to show for as per rule, but when he want to lead, he don't want to lead. ஸோ அப்படி இல்லாமல் எப்போதும் ஒரு பிரம்மச்சாரியா இப்படி தான் இருப்பேன், ஒரு கிரகஸ்தனா இப்படி தான் இருப்பேன். மற்றவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் சம்பிரதாயம் கிடையாது. தானே தன் தந்தை தாயிடம் இருந்து கற்று உணர்ந்து கேட்டு அதன் பிரகாரம் வருவது தான் சம்பிரதாயம் என்று சொல்வார்கள். சுவாமி தயானந்த சரஸ்வதி மகாராஜ் சொல்லும்போது சொல்வார், சம்யக்கு பிராப்யம் ஆகமனீயம், அது தொடர்ந்து வர வேண்டும். அவிச்சின்னமாக தந்தை குழந்தைக்கு சொல்லி, குழந்தை தந்தையாகும்போது அவன் குழந்தைக்கு சொல்லி அப்படியே வந்தால்தான் அதற்கு பேர் சம்பிரதாயம். இல்லை என்றால் அது அப்பிரதாயம் என்று சொல்வார்கள். அது பிரதானம் இல்லாமல் இருப்பது சம்பிரதாயத்திற்கு விரோதமாக உள்ளது. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. கோவிலுக்கு போகும்போது டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுட்டு போகிறேன் சுவாமி. கேட்டால் என்ன பண்ணுறான், சட்டையை மட்டும் அவுத்துக்கலாம் சுவாமி அங்கே போய், இல்லைன்னா எதுக்கு நான் அவுக்கணும், அது எதுக்கு அப்படின்னு கேட்பான். அப்படி இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருக்கின்றார்கள். அப்போ ஒரு கிரகஸ்தனாகட்டும், சந்நியாசியாகட்டும், வானப்பிரஸ்தனாகட்டும் அல்லது பிரம்மச்சாரி ஆகட்டும், 4 வித வர்ணாசிரமத்திற்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் உரைத்தார் போல் நாமும் செய்ய வேண்டும். அப்போ சந்நியாசி என்பவர்களுக்கு காஷாயம் அணிந்து அவர்கள் அந்தந்த என சம்பிரதாயத்தில் 10 விதமான சம்பிரதாயம், தசனாமி சம்பிரதாயம் என்று சங்கர பகவத்பாதால் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அதற்கு 4 விதமான தலை மீன்ஸ் என்ன சொல்வீங்க, ஹெட்டுன்னு வச்சிருக்காரு. ஸ்ருங்கேரி, துவாரகா, பூரி, அதே போல் மேலே அங்கே ஹரித்வாரில் எல்லா இடத்திலும் 4 விதமான ஆசிரமங்களையும் ஏற்படுத்தி அந்தந்த ஆசிரமத்திற்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இப்போ ஸ்ருங்கேரி உள்ளது என்றால் ஸ்ருங்கேரி தட்சிணாம்னாய சங்கர மடத்தில் இருந்து அவர்களுக்கு 4 விதமான இல்லது 6 விதமான சம்பிரதாயங்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றது. பூரி, பாரதி, தீர்த்தா, சரஸ்வதி, ஆனந்தா என்று சொல்வார்கள். அந்த 5 அல்லது 6 விதமான சம்பிரதாயத்தில் தன்னிடத்திலேயே வைத்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு ஸ்ருங்கேரி சத்வாரி ஆம்னாய பீடம் என்று பெயர். 4 விதமான ஆம்னாய பீடங்களை ஏற்படுத்தி அந்த 4 விதமான பீடங்களுக்கு பீட்டாதிபதிகளை உருவாக்கி அந்த இப்போ சன்னியாசினா சுவாமி அவங்க என்ன ஏதோ காட்டுக்கு போகிறாங்க, நாட்டுக்கு போகிறாங்க, பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க, செத்தாங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சிடலாம். ஆனால் அங்கேயும் சங்கர பகவத்பாதால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஏற்படுத்திய விதி பிரகாரம் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது சங்கர பகவத்பாதால் மட்டும் இல்லை, சங்கரரை பின்தொடர்ந்து வந்த ராமானுஜர் எம்பெருமானார் பாஷ்யக்காரர் என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று அழைக்கப்படும் ராமானுஜ சுவாமிகளும் தன்னுடைய குருவாக இருந்து பின்னாடி தன்னுடைய குருவே இவருக்கு சிஷ்யனாக மாறிய ஒருவர். யார் அவர்? நம்ம ஸ்ரீபெரும்பந்தூரில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்தவர். அவருடைய ஆச்சாரியனாக முதல் காலங்களில் ராமானுஜருக்கு குருவாக இருந்தவர் யாதவ பிரகாஷர். அவரே பின்பு ராமானுஜரிடத்தில் சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டார். அப்படி மேற்கொள்ளும் காலத்தில்
ராமானுஜரின் ஆக்ஞை பிரகாரம் அவருடைய ஆசையை நிறைவேற்றுவது வேண்டி ராமானுஜருடைய அந்த சம்பிரதாயத்திற்கு யதி தர்ம சமுச்சயம் என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதி அதில் ஒரு கிரந்தத்தை, அது மணிப்பிரவாளத்தில் இருக்கும், அடியேன்னு படிச்சிருக்கேன், சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது, இப்போ இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதுக்கு ஆலிவர் பேட்ரிக் அப்படின்றவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பெரிய மகோன்னதர் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு, சான்ஸ்கிரிட்லையும் இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்பந்தூரில் உதித்த 1000 வருஷத்திற்கு முன்பு இருந்தவர் ராமானுஜ சுவாமிகள். அவர் தன்னுடைய காலத்திலேயே யதி தர்ம சமுச்சயம் என்னும் புஸ்தகத்தை தன்னுடைய குருவாக இருந்து பின்பு சிஷ்யனாக மாறிய யாதவ பிரகாஷரிடத்தில் அந்த புஸ்தகத்தை கிரந்தத்தை செய்யுமாறு பணிந்து அவர் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ், எஸ்பெஷலி சம்ஹிதா போர்ஷனில் இருந்தும் அதே போல் ஸ்மிருதி போர்ஷனில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எடுத்து எ கோடிஃபிகேஷன் அண்ட் கான்டாக்ட் ஃபார் எ சன்னியாசி மெண்டிகன்ஸ் மாங்க் அப்படின்னு போட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்திற்கு பேர் யதி தர்ம சமுச்சயம் என்று பெயர். அதை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆலிவர் பேட்ரிக், அந்த பேரை கேட்கும்போதே தெரியறது ஹி இஸ் நாட் அ ஹிந்து அப்படின்னு. இப்போ நம்ம அவரை கான்ட்ரடிக்ஷன் பண்ணலை, ஆனால் நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்துன்னு இருக்கோம், ஆனால் நமக்கே இப்படிலாம் தெரியல, இப்படியெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் செய்து வைத்திருக்கின்றார்கள் என்று. ஆனால் மேற்கத்தில் மற்ற தேசத்தில் இருப்பவர்களுக்கு நம்முடைய சனாதன தர்மத்தின் உயர்வு என்ன என்று தெரிந்து அவர்கள் அங்கே ரிசர்ச் செஞ்சு புஸ்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அதை அடையார் திசாபிக்கல் சொசைட்டி லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகம் இருக்கின்றது. அடியேன்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். யதி தர்ம சமுச்சயம், எ கோடிஃபிகேஷன் அண்ட் கான்டாக்ட் ஃபார் எ மெண்டிகன் மாங்க்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த புஸ்தகத்தில் சம்ஸ்கிருதத்தில் போட்டு இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துலையும் ஒரு சன்னியாசி என்பவர் எப்படி இருக்க வேண்டும் திரிதண்டம் எழுதி, நமக்கு சங்கர பகவத்பாதாளுடைய சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா காஷாயத்தோடு கமண்டலத்தோடு ஏகதண்டமாக இருக்க வேண்டும். அதே ஒரு ராமானுஜ சம்பிரதாயம் என்றால் திரிதண்டம், சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்னும் மூன்றையும் சேர்த்து அவர்கள் 3 தண்டங்கள். அதனால்தான் ராமானுஜ சம்பிரதாயத்தில் போய் பார்த்தீங்கன்னா அழகிய சிங்க சுவாமிகளுடைய அந்த திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் சுவாமிகளாகட்டும், அல்லது திருப்பதி ஜீவ சுவாமிகளாகட்டும், அல்லது ஸ்ரீபெரும்பந்தூர் ஜிஎஸ் சுவாமிகளாகட்டும், அல்லது அகோபிலமடம் 44, 46 பட்டம் அழகிய சுவாமிகள் ஆகட்டும், முக்கூர் அழகிய சிங்க சுவாமிகளாகட்டும், ஆண்டவன் சுவாமி ஆகட்டும், எல்லாம். எதுக்கு நான் இத்தனை பேர் சொல்கிறேன்னா, இத்தனை பேர் நீங்கள் கூகுள் ஆச்சாரியரை போய் கேட்டு பாருங்க, அவங்க கையில் 3 கொம்பு இருக்கும். சாமி நம்மக்கிட்டெல்லாம் 1 கொம்பு ஏகதண்டமாக. அவர்களிடத்தில் 3 மூங்கில் கொம்புகளை ஒன்றாக சேர்த்து கட்டி அதன் மேலே ஒரு வெள்ளை கொடியில், அந்த வெள்ளை கொடியில் நாமம் சங்கு சக்கரம் என்ற 3ஐயும் எழுதி சந்நியாசம் கொடுப்பார்கள். ஏன் இத்தனையும் வச்சுருக்காங்கன்னா, அவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா வெளியே வரலைன்னா அவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வரலைன்னா தே ஆர் நாட், பீப்புள் வில் நாட் ரெகக்னைஸ் ஹிம் ஆஸ் சன்னியாசி. அதே போல் இங்கேயும் நம் அத்வைத இதுவிலும் இப்படி திரிதண்டம் இருக்க வேண்டும், பஸ்மதாரணம் பூசிக்கொள்ள வேண்டும், ஏகவஸ்திர தாரணியாக இருக்க வேண்டும், பாதுகையோடு செல்ல வேண்டும், கமண்டலத்தை எடுத்து செல்ல வேண்டும். அதில் அப்படிப்பட்ட சந்நியாசிகளிலும் குட்டீச்சகா, பகூதகா, ஹம்சா, பரமஹம்சா என்று 4 நிலையான சந்நியாசிகள் இருக்கின்றார்கள். குட்டீச்சகா என்றால் ஒரே இடத்தில் இருப்பவர்கள், ஒரே வீட்டில் அமர்ந்து ஒரே வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, குட்டீச்சகர்களாக இருப்பவர்கள். பகூதக, பகு உதகக, பல்வேறு இடத்திற்கு சென்று 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 பலவிதமான தண்ணீரை பருகக்கூடியவர்கள். தண்ணீர்னா தமிழ்நாட்டு தண்ணி கிடையாது, தண்ணீர், குடிக்கக்கூடிய தண்ணீர். ஒரு நாள் காவேரி ஆறு, இன்னொரு நாள் வைகை ஆறு, இன்னொரு நாள் கங்கை, இன்னொரு நாள் யமுனை, இன்னொரு நாள் கோதாவரி என்று பல இடத்தில் அப்படி சஞ்சரித்து கொண்டே பலவிதமான தண்ணீரை பருகுவதால் அவர்களுக்கு பகு உதகக என்று பெயர். உதகம் என்றால் தண்ணீர். அடுத்தது ஹம்சக. ஹம்சக என்றால் வெளியில் ஒரு பீட்டாதிபதியாக இருந்து கொண்டு இருக்கும் இடத்திலேயே ஞானத்தை பிரச்சாரம் செய்து கொண்டு இருப்பவர்கள். பரமஹம்சர்கள் என்றால் எல்லாவற்றையும், இந்த காஷாயம், கமண்டலம், ஏகதண்டம் அது கூட வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படி
வெளிப்புறத்தில் யார் தான் என்பதையும் காட்டிக்கொள்ளாமல் வாழக்கூடிய ஒரு சிறந்த ஆத்ம ஞானிகளுக்கு பரமஹம்ச சந்நியாசி என்று பெயர். அந்த பரமஹம்ச சந்நியாசத்திலிருந்து வந்தவர் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் லீனேஜிலிருந்து, அதே பரம்பரையிலிருந்து வருவதால் தான் அவர்களுக்கும் பரமஹம்ச சந்நியாசிகள் என்று பெயர். அப்போ எத்தனை விதமான கிளாசிஃபிகேஷன் பாருங்கள். சங்கர பகவத்பாதால் ஒரு சின்ன வயசு பையன் இல்லை, 12 வயசுக்குள்ளார இத்தனை வேலையும் செஞ்சு வச்சுட்டு அவர் சனாதன தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் அதை ஒழித்தே தீர்வேன். நீ என்ன ஹிரண்யகசிபுவா, ஹிரண்யாட்சனா, ராவணனா, கும்பகர்ணனா? அவங்களே போய் சேர்ந்துட்டாங்க. 34,000 சதுர்யுகம் தவம் செய்த ஹிரண்யகசிபுவே இறந்து விட்டான். இவன் யாரு? ஒரு இதுவிலேயே தோற்று போயிட்டவன். அப்படியாப்பட்டவங்க இவங்கெல்லாம் என்னத்தை, இது ஒரு 4 லட்சம் பேரையே இவனால் ஜெயிக்க முடியல. இவன் எங்கேருந்து நாட்டை மாட்ட போகிறான் பாருங்க. எனிவே, ஸோ சந்நியாச யோகம் என்றால் என்ன? சந்நியாசம் என்றால் வெளிப்புறத்தில் மட்டுமல்ல. ஆனந்தகிரி அங்கே சொல்கிறார், அலிங்கத்வாதி, உட்புறமும் சந்நியாசம் வேண்டும். அதுக்கு தான் சுவாமி பிரம்மானந்த மகாராஜா கோட் பண்ண இட்டர்னல் கம்பெனியில் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. உள்புறமும், வெளிப்புறத்தில் மட்டும் நம்ம டம்மம் செஞ்சுட்டு சன்னியாசின்னு காமிச்சிக்க கூடாது. உட்புறமும் தன்னுடைய உள் தூய்மையும், மனத்துக்கண் மாசிலனாதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, தன் மனத்தையும் சித்தத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டிருப்பவனுக்குத்தான் சந்நியாசி என்று பெயர். சம்யக் ஞாச இதி, எல்லாவற்றையும், ஞாசம் என்றால் துறப்பு. வேதாந்த தேசிகன் ஞாச விம்சதி, ஞாச தசகம், ஞாச திலகம் என்று எழுதியுள்ளார். நீங்கள்லாம் அந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கி பாருங்க. அட்லீஸ்ட் சுவாமி ஏதோ சொல்கிறாரே, இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு. வேதாந்த தேசிகன், தேசிகன் என்றால் ஆச்சாரியன், வேதத்தை நன்கு கற்றுணர்ந்தவன். அப்படி வேதாந்த தேசிகன் போய் பார்த்தீங்கன்னா வடகலையில் இருக்கக்கூடியவர், அவரும் ஞாச திலகம், ஞாச விம்சதி, ஞாச தசகம் என்று எழுதியிருக்கின்றார். ஞாசம் என்றால் விட்டொழித்தல். சம்யக் ஞாசம், நன்றாக விட்டொழித்தார்கள். எதையெல்லாம் நாம் அனைவரும் பற்று கொண்டு பிரம்மச்சரியத்திலும் கிரகஸ்தத்திலும் வானப்பிரஸ்தத்திலும் பிடித்து கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் இவர்கள் விட்டொழிப்பதால் இவர்களுக்கு பேரே என்ன? சந்நியாசி. நம்ம என்னமோ சுத்தமாக சொல்லுவோம், சாமி அவனா சன்னியாசி சாமி அப்படின்னு. ஆனால் அவனுக்குள் எத்தனை விதமான ஒரு இருக்குது. ஏன்? தியாகே நைக்கே அமிர்தத்வமானசு, அவன் தியாகத்தில் சிறந்தவனாக இருக்கின்றான். எத்தகைய தியாகத்தில் சிறந்தவனாக இருக்கின்றான்? தேதம் சந்நியாச யோகா சர்வ கர்ம பரித்யாக என்று சொல்கின்றார். இதற்கு பாஷ்யத்தில் நீங்கள் சங்கர பகவத்பாதாவுடைய பாஷ்யத்தை நான் அடுத்த கிளாஸில் இன்னும் விலாவரியாக சொல்கிறேன். ஏன்னா இது நம்ம டாபிக். எவ்வளோ நாள் தாங்க உங்கள் டாப்பிக்கை சொல்லணும்? ஒரு நாள் எங்களுக்கு எங்கள் சான்ஸ் வரும்போது எங்கள் பார்ட்டிக்கு நான் மெஜாரிட்டி காமிக்கணும்ல, அப்போ நானும் என்னை பற்றி பேசணும்ல. ஸோ சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வாக, அவர்கள் யதிகள். யதிகள் என்றால் யதனசீலக, எப்போதும் நன்மையே பயக்கக்கூடியவர்கள் சந்நியாசிகள். சுத்த சத்துவம், சுத்த சத்துவம் என்றால் எப்படி? மனத்தில் மட்டுமல்ல, புறந்தூய்மை அகந்தூய்மை இரண்டிலும் சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். யதனசீலக சுத்த சத்வக, சுத்தம் சத்வம் ஏஷாம் தே சுத்த சத்வக அப்படின்னு சொல்லி சங்கர பகவத்பாதால் போட்டார். சுத்த சத்விகள் இஸ் ஈக்குவலன்ஸ் டு ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டார். தே ஆர் ஞானி. அப்போ ஒவ்வொரு சன்னியாசியும் பார்த்தீங்கன்னா ஞானி. அவர்கள் தே பிரம்மலோகேஷு, லோகேஷு அப்படின்னு போட்டிருக்கார். லோகம், பிரம்மலோகம்னு போட்டிருந்தா ஒரு லோகம்தான். எது? சதுர்முகம் பிரம்மா இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேர் பிரம்மலோகம்னு பேர். சரஸ்வதியோடைய வீணா கான்ஸ்டன்டோட, பிரம்மாஜியோடைய 4 ஃபேஸோட ஆன்லைன் கிளாஸஸ், கூகுள் மீட் ஒரு பக்கம், யூடியூப் ஒரு பக்கம். நினச்சி பாருங்க, 4 ஃபேஸில் 4 பக்கமும் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆன்லைனில் கிளாஸில் நடத்தக்கூடியதுனால் அவருக்கு சதுர்முக பிரம்மா என்று பெயர். ஆனால் இங்கே பிரம்ம லோகேஷு அப்படின்னு போட்டிருக்கு. லோகேஷு என்றால் என்ன? நீங்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் கரகண்டவங்க. பாணினிக்கே டவுட் வந்தால் நீங்கள் தான் கிளாரிஃபை கொடுப்பீங்க. இது Y3. ஏன் Y3? என்ன சுவாமி திடீர்னு Y3 ஆக்கிட்டீங்க அப்படின்னா, Y2 தான் எங்களுக்கு தெரியும். இது என்ன Y3 அப்படின்னா? பிரம்ம லோகேஷு பகுவச்சனத்தில் சொல்வதால் சம்சாரினக சம்சாரினாம் மே மரணகாலே தே
அபராந்தாக தேக விதேக முக்தி இது சம்பவதி. அவர்கள் விதேக முக்தியோடு இருப்பதால், இன்னும் அவன் இறக்கலை, ஆனால் உயிரோடு இருக்கும்போதே ஞானத்தை அடைந்து விட்டான். அதனால் அவன் பிரம்மத்தை தன்மயமாக காணக்கூடியவன். எப்படி தெரியும் சுவாமி? அப்போ இங்கே இருக்கும்போதே, அதை தான் தே பிரம்ம லோகேஷு, இந்த உலகில் இருக்கும்போதே அவன் பிரம்மத்தை பார்ப்பதால், அனுபவிப்பதால், தன்னிடத்திலேயும் விரிந்து அகன்ற இந்த உலகம் முழுவதையும் அந்த பிரம்மஸ்வரூபமாக காண்பதால் அவனுக்கு பிரம்மலோகேஷு. அடுத்து இறந்த பிறகு பராந்த காலே, அந்த காலே அப்படின்னா என்ன? சம்சாரினக மரணகாலே ஆக்ஷேபாயாக முமுக்ஷூனாம் மரணகாலக பரானந்த காலக அப்படின்னு அர்த்தம். அப்படியே சம்ஸ்கிருதம் அந்த பாஷ்யத்தில் இருக்கிறத நான் அப்படியே படிக்கிறேன். அந்த சம்சாரிகள் மரண காலத்தில் தான் எப்பொழுதும் எதை நினைத்து கொண்டு இறக்கின்றார்களோ அதில் ஊறுவார்கள். ஆனால் இவர்களோ எப்போதும் வேதவந்த விசாரத்திலேயே இருந்து கொண்டு, எப்போதும் ஆன்லைன்லேயே மண்டே என்ன கிளாஸு, டியூஸ்டே என்ன கிளாஸு, தேர்ஸ்டே என்ன கிளாஸுன்னு எடுத்து நோட்ஸை எடுத்து, பிறகு வாழ்க்கையில் இதையெல்லாம் கற்று உணர்ந்து கேட்டு அனுபவித்து அதிலேயே ஊறுவதால் அவர்களுடைய அந்த காலத்திலும் என்ன வரும்? அந்த காலத்திலும் அதே ஞாபகம் வரும், எதையெல்லாம் இதுவரை கேட்டார்களோ. சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கீங்க, நாங்களும் கேட்டுகிட்டே இருக்கோம், இதுக்கு என்ன பலன்? இதுதான் பலன். அந்த காலம் வரும்பொழுது நமக்கு நாம் நம்ம இப்போ எடுக்கிறோம்ல கிளாஸ், இதெல்லாம் வெறும் விதை நெல். இது பாறையில் விழுந்தாலும் மழை வரும்பொழுது அந்த பாறையில் விழுந்த அந்த விதைகள் முளைக்கும். நீங்கள் ஆன்லைனில் லேப்டாப்பையோ இல்லை செல்ஃபோனையோ ஆன்லைனில் வச்சுட்டு உள்ளார சும்மா போயிட்டு வந்துடலாம், இவர் பேசிட்டு வருவார், அதுக்கப்புறம் ஏன்னா முகத்தை நம்ம காட்ட போகிறதில்ல, அப்படியே போயிடலாம், அதுக்கப்புறமா வேணால் நம்ம சும்மா இருக்கும்போது பார்த்துக்கலான்னு பார்த்தாலும் அது புத்தியில் போய் அமரும். அந்த விதை போய் பாறையில் விழுந்தாலும் அது மழை காலத்தில் கண்டிப்பாக முளைக்கும். அதை தான் இந்த இடத்துல ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, பராந்த காலே அந்த காலே, அந்த காலத்தில் நாம் இப்படி கேட்பதால் கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு. எங்கே போய் சேருவான்? பராமிருதாத்து, அமிர்தாத்து, அந்த அமரணத்திற்கு வாழும்போதே இருக்கும் அந்த ஆத்ம ஞானத்தை வாழ்க்கை முடிந்த பிறகும் அவர்கள் உணர்வார்கள். பரிமுச்சந்தி சர்வே, அவர்கள் பிரம்மனோடு ஒன்றாக லயிக்கின்றார்கள். இதை நான் இன்னும் கூட பாஷ்யத்தோடு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பராந்த காலே அப்படின்றதுக்கு சங்கர் பகவத் பாதால் சொல்கிறாரு, சம்சாரினக மரணகால ஆபேக்ஷையாக முமுக்ஷூனாம் மரணாந்தர காலே பராந்த காலக இத்தியர்த்தக. பராமிருதாத்துன்னு போட்டிருக்கு பாருங்க, அந்த பதத்துக்கு எடுக்கும்போது பரம் அமிர்தம் அமரண தர்மாதிகம் பிரம்ம ஆத்மபூதம் ஏஷாம் தே, that which is the supreme immortality which will be explained in his life here and there or having given up his life அப்படின்னு அர்த்தம். அவர் வாழும் பொழுதும் வாழ்ந்த பிறகும் பரிமுச்சந்தி சர்வே அப்படின்றதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பாஷ்யக்காரர் போடுறாரு, பரி சமந்தாது முச்சந்தே, அட்டைன் செசேஷன் merged into the பிரம்மன். இப்போ ஒரு கேள்வி கேட்பான், மர்ஜுட் இன்டு பிரம்மன்னா இவன் எங்கேயோ வெளியே இருந்தான், இவன் பிரம்மனுக்குள்ளார உட்புகின்றான் அப்படின்னு வச்சுக்கக்கூடாது. பிரம்மமயமாக வாழ்கின்றான், பிரம்மமாகவே, பிரம்மாவா இல்லை பிரம்மமாகவே மாறிவிடுகின்றான். எப்பொழுது? சர்வே ந தேசாந்தரம் கந்தவ்யம், ஒவ்வொரு தேச கால வஸ்து பரிச்சின்னம் இருக்குல்ல நமக்குள்ளார, அந்த பரிச்சின்னத்தை, பேரிகேட்ஸை, ஆப்ஸ்டக்கிள்ஸை கடந்து செல்கின்றான். அதனால் அவருக்கு என்ன பெயர்? சந்நியாசினக, சம்யக் ஞாசக, சந்நியாச யோகாத்து. எப்படியாப்பட்ட யோகம்? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், வேற என்ன இருக்கு, யோகம்னு யோகாச்சாரம் இருக்கே, அதெல்லாம் கடந்து எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா சமயத்திலும் பிரம்மமயமாக, பிரம்ம கமயத்ருத்வாத்து அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா வஸ்துவிலும் பிரம்மமயமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பதால்
அவர் சர்வே காலே பிரமுச்சந்தி தே சந்நியாசினக என்று பெயர். அப்படியாப்பட்ட அந்த சந்நியாச லட்சணத்தை இந்த ஸ்லோகம் சொல்லுவதாக உள்ளது அப்படின்றது நம்மளுடைய இது. இப்போ இதோடைய இதுவும் பார்த்துடலாம். ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷவிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः स्तुष्टुवागुंसस्तनोभिः यशेम देवगितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ओम शांति शांति शांति. हरि ओम.